சரி இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் கொஞ்சம் ஈஸியானதா இருக்கும். சொல்லுங்க என்ன பிரச்சனை? அங்கிள் ஜானும் ஜிவாந்தியும் வந்து மொத்தமா 45 மார்பிள்ஸ் வச்சிருக்காங்க அங்கிள். டோட்டலா 45 மார்க்ஸ். அப்ப அத எழுதிக்கங்க. டோட்டல் ஆமா போது 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஜான் வந்து மார்பிள்ஸோட ஐட்டம் வந்து எக்ஸ் அண்ட் ஜிவாதியோட ஐட்டம் வந்து ஜிவாந்தியோட ஐட்டம் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ டோட்டல் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. சரிங்களா? அங்கிள். ஒரு இன்டீஜர் தானே, ஒரு இதுதான் அங்கிள் இது பண்ணும். மாத்திக்கலாம். அதான் நீ இப்படி எழுதுற பின்னாடி தான் மாத்த முடியும். அப்ப என்னலாம் ஜாதி ஈக்குவல் டு 45 மைனஸ் எக்ஸ் மாத்திக்கலாம். நீங்க ஒரு இதுல மைனஸ் வைக்க போறீங்க. சப்போஸ் 2 பேர் கொடுக்கும்போது 2 டிஸ்கஷன் எழுதிட்டு ஒரு வேரியபிளுக்கு மாத்திருங்க. இதுதான் நம்மளோட மெயின் ஐடியா. ஓகே. சரி அங்கிள். அடுத்தது என்ன சொல்றாங்க? அங்கிள் 2 பேருமே 5 லாஸ் பண்ணிட்டாங்க அங்கிள். அப்படின்னா -5 -5 வரும் அங்கிள். 2 பேருமே 2 பேருமே 5 மார்பிள் தொலைச்சிட்டாங்க அங்கிள். அப்ப இது ஃபர்ஸ்ட் பார்ட். சரிங்களா? செகண்ட் பார்ட் என்ன வருங்க? 2 பேருமே 5 5 மைனஸ் பண்ணிட்டாங்கறீங்க. அப்ப ஆமா எக்ஸ்ங்கிறது அங்கிள். என்னவா அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுவா? எக்ஸ் மைனஸ் 5 x கன்வெர்ட். -5 அப்போ ஒய்ங்கிறது என்னவா கன்வெர்ட் பண்ணுவா? 45 40. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5 வருவா. கரெக்ட்டுங்களா? ஆமா அங்கிள். 40 -x. அப்போ 40 மைனஸ் எனர்ஜி டவுட் இருக்குதா அப்போ? இல்ல அங்கிள். இப்ப வந்து அந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து 124 அங்கிள். ஓ அவன் கொடுத்துட்டானா? அதான் நான் கேட்குறேன். அந்த ஆமா. ப்ராடக்ட் இஸ் மார்பிள்ஸ் இஸ் போத் இஸ் லாஸ். ம். அப்போ ப்ராடக்டோட இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? இது பண்ணிட்டாங்க. அப்போ சொல்றாங்க என்ன ஆச்சுன்னு? x -5 into 40 - x is equal to 124 அங்கிள். சால்வ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பண்றேன். ம். 124னா இது 40x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு -x²னா அதுக்கப்புறம் -200 + 5x இஸ் ஈக்குவல் டு 124 வருது. அப்படின்னா -x² + 9x -200 இஸ் ஈக்குவல் டு 124. x² -9x + 200 199 123 67. அங்கிள் x² -9x + 76 வரும். ம். அப்போ என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் x² -9x மைனஸ் 9 எப்படி கிடைச்சது? அங்கிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த x × 40 40 சாரி எக்ஸ் 5 எக்ஸ் தானே? சாரி அங்கிள். நீ பண்ண தப்பு தெரியுது. டேய் எக்ஸாம் வரப்போகுது. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது. சாரி அங்கிள். ம். போட்டிங்கன்னா பாருங்க. அங்கிள் வர அப்போ நம்ம கிடச்சக்கூடிய ஈக்குவேஷன் இதான் மட்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க. x² -45x + 324 = 0. ஆமாங்க வருது அங்கிள். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இது மாற்றி மாற்றி சைன் வருது. அப்போ இது ஈஸியாக கஷ்டமாக தெரியல. சரி நீங்கள் நார்மல் மெத்தடே போட்டுருங்க. நம்ம b² - 4ac பெட்டர். அதுலேயே நீங்கள் போட்டுக்கிட்டா ரைட். சரி அங்கிள். நான் அந்த ஸ்கொயரிங் மெத்தட் அந்த 1க்கு மட்டும் தான் கரெக்டாக வருது. மற்றது போது டைம் லேட் ஆகுது. நம்ம டைம் லேட் ஆனால் நம்ம கஷ்டம். அதனால் b² - 4ac போட்டு அதில் ரூட் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். சரி சொல்லு இப்போ என்ன வருது? மைனஸ் வரனால 45² அங்கிள் 2025 4 × 1 × 325. அது சொல்லுப்பா 40 என்ன சொன்னீங்க? 1 அங்கிள் 45² வந்து 2025 அங்கிள். 2025. மைனஸ் ஆமாங்க. இது என்ன வரும் பாருப்பா?
மைனஸ் அது போடுறேன் அங்கிள். 3 to 4 into 4 16 அங்கிள் 1296 1296 ஓகே, ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க. பண்றேங்க. 15 11 பண்ணா இது 928 அங்கிள் 1829. ஏய், 1829 எப்போ வரும்? சாரி அங்கிள் 829 அங்கிள் 829 829 வருது. அங்கிள் சரி, ஒரே நானும் கண்டுபிடிக்கிறேன். நான் தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் பார்க்குறேன். இதோட வருது 11. 11ல் 9 போச்சுன்னா 2. 9ல் 2 போச்சுன்னா 7. 729 வருதா 81 வருதா? இன்னொரு செக் பண்ணி பாரு. எனக்கு டவுட் வருது. 2025 1296 15னா 9. இங்க 11 அங்கிள் இருக்கும். ஆமா அங்கிள் 11னா 729 அங்கிள் 2. இங்க எங்க 729 9 அங்கிள் இருக்கும்? இங்க 9 தானே இருக்கும். 9 எவ்வளவு? 7. 729 என்னடா கண்ணு? 729 தான் அங்கிள் 729. சரி, ஓகே. பார்த்து போடு கொஞ்சம். அப்ப ரூட் கண்டுபிடி. சரி ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac. அப்போ ரூட் ஆஃப் 729. சொல்லுப்பா, 729 என்ன ஆகும்? அங்கிள் 20 ஸ்கொயர்ல இருந்து 30 ஸ்கொயருக்குள்ள அங்கிள். ஓ, அப்படியா? பவர் 100 இது 9. ஓகே. அப்போ 20 ஸ்கொயர்டு, ஆமா இது வந்து 30 ஸ்கொயர்டு. அப்போ 23 ஒன்று, இன்னொன்று என்ன கிடைக்கும்? 23னா 23 இன்னொன்னு 27 வந்து 27. 27. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஆமா எடுப்பீங்க? இது 400. அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தா இது 900. அப்போ பார்த்தீங்கன்னா 27 ஆமா எடுத்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 27 எடுக்கும். ஆ நியர்பை வேல்யூ அதுதானே? போடுறேன். எடுங்க. ஆமாங்க. அப்போ 27 இன்ட்டு 27 என்ன வரும் செக் பண்ணுங்க. போடுறேன் அங்கிள். ம். ஒரு ஆமா அங்கிள் 2729. ம். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? மைனஸ் பி. பியோட வேல்யூ எவ்வளோ பார்த்தோம்? 45வா? ஆமா அங்கிள் 45 மைனஸ் மைனஸ் 45. அதான் மைனஸ்ல இங்கே ப்ளஸ் ஆயிடும். ம். ஆ அப்போ 45 ப்ளஸ் 27 டிவைடட் பை 2, கமா 45 மைனஸ் 27 மைனஸ் டிவைடட் பை 2. 27. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 52 72னா 36, கமா இது எவ்வளோ கிடைக்குது? 7னா 5 2 2னா 28, 18னா 18னா 9 வரும். ம். ஓகே. அப்போ ஓகே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஜாவானா இது இல்லையா? ஜாவானா எவ்வளோ கிடைக்குது? 36 மார்பிள்ஸ்னு போட்டீங்கன்னா ஜாவானோடது, இது ஜாவானோடது போட்டிங்கன்னா அப்போ ஒய்ங்கிறது உங்க 9 வரும். சரிங்களா? ஓகே ஜீவாஞ்சியோடது 9 மார்க்ஸ். ஏன்னா 45 மைனஸ் எக்ஸ் கரெக்டுங்களா? 45 மைனஸ் எக்ஸ் அப்போ 36 போட்டால் 9 ஆமா கிடைக்கும். கரெக்டுங்களாம்மா? ஓகே ஸோ அவ்வளோதான் கண்ணு. கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஆன்சர் போட்டு அது வந்துட்டே இருக்கும். சரிங்களா? சரி அடுத்தது பார்க்கலாமா? பார்க்கலாம். சொல்கிறேன் கண்ணு. அங்கிள் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து the cost of the production for each toys ஒரு சர்டைன் நம்பர்ல வந்து டெய்லியும் வந்து டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஓகே. அத ஒவ்வொருட காஸ்ட் வந்து 55 மைனஸ் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் டே. அப்போ ஒரு ஒரு கரெக்டுங்களா? எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டாய்ஸ் வச்சுக்கலாமா? ப்ரொடியூஸ் த கம்பெனி. ஆமா அவன் ஓகே சொல்லிட்டான், அவன் டேரெக்டாக ஒரு வேர்டு வருது. 55 மைனஸ் நம்பர் ஆஃப் டாய்ஸ்ன்ட்டான். அப்போ என்னது? ஆமா 55 மைனஸ் நம்பர் ஆஃப் டாய்ஸ்ன்ட்டான். என்னது? பர் டேவா? இந்தியன் டே. ஓகே. காஸ்ட் அங்கிள். காஸ்ட். ஓகே.
ஓகே, அடுத்து என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் ஒரு ஒரு பர்டிகுலர் டேல வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 750 அங்கிள். டோட்டல் காஸ்டோட ஃபார்முலா தெரியும் எனக்கு. டோட்டல் காஸ்ட் எப்படி அங்கிள் தெரியும் உங்களுக்கு? எவ்வளோ டாய்ஸ் நீ ரெடி பண்றியோ அதை விட எவ்வளோ காசுக்கு நம்ம விற்கிறோமோ அதான் டோட்டல் காஸ்ட். கரெக்டுங்களா? ஆமா அங்கிள். அங்கிள் அப்படின்னா எக்ஸ் இன்டூ 55 மைனஸ் ஈக்குவல் டு 750. கரெக்டாக? 750. ஆமா இதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். அப்போ இதுலேருந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயரு 55x minus x squared மைனஸ் minus எக்ஸ் ஸ்கொயர் 750 மைனஸ் equals. 750 அப்போ x squared plus மைனஸ் minus 55 55x plus 750 equal to 0. 50. ஆமா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஐடியா கிடைக்கும். பி 7 ஸ்கொயர் மைனஸ் 4 அதிலே போடுங்க, முடிஞ்சோ போடுங்க, இல்லை வேற என்ன பண்ண முடியுமா? இது ப்ளஸ் மைனஸ் வருகிற கண்ணு. பட் அதை போட்டாலும் உங்களுக்கு லேட் ஆகும். செக் பண்ணி பாருங்க. இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டுருங்க. வேற வேலை இல்லை. அது போட்டாலும் உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஒன்றுன்னு இந்த இடத்துல ஒன்று வந்து அதில் போட முடியுது. மற்றபடி இங்கே 55 வந்து நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. 750 சரி போட்டிங்கன்னா ஸ்கொயரிங் பண்ணும்போது என்ன ஆகுது? நீ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடு. இதில் நான் ட்ரை பண்ண முடியுமா பார்க்குறேன். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடு. சரி அங்கிள் 55 ஸ்கொயர் வந்து 3025 அங்கிள். 3025. அவ்வளோ சீக்கிரம் சொல்லி முடியாது. 4 into 750. 300, 600, 6000 எவ்வளோ வருது? பார்க்குறேன் 28 நெகட்டிவ் 3000. மைனஸ் இது ப்ளஸ் ஆயிருக்கு. இது ப்ளஸ் ஆயிருக்கு கரெக்டா? ஏன்னா மைனஸ் 750 வருது. மைனஸ் 750 இது ப்ளஸ் ஆயிருக்கு கரெக்டுங்களா? இல்லையே, சம்திங் மிஸ்டேக் ஆகுது. அங்கிள் ப்ளஸ் 750 தானே அங்கிள்? ஆமாம். ஓகே ஓகே, கரெக்ட் தான், கரெக்ட் தான். நீ சொன்னது கரெக்ட் தான். ம். அப்போ மைனஸ் தான் அங்கிள் வரும். 5 மைனஸ் தான் வரும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். அப்போ மைனஸ் 300. 3025 மைனஸ் 3000 வருது. அப்போ 25 வருது. நம்ம ஈஸியாக வந்துச்சு, பரவாயில்ல. 5 அங்கிள். அப்போ சொல்யூஷன் போட்டுருங்க தம்பி. அப்போ சொல்யூஷன் என்ன ஆகும்? x equal to minus b. Minus b னா எவ்வளவு? plus 55 plus 25 divided by 2. 55 minus 25 divided by 2. கரெக்டாப்பா? ஆமாம். ஃபர்ஸ்ட் இதுல 75 80 40 அங்கிள் ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் இதுல வந்து 15 வரும். இல்ல மைனஸ் பி தானே? மைனஸ் பி போட மாட்டோம். மைனஸ் பியா இல்லை பிளஸ் பியா? ஆமாங்க மைனஸ் தான் அங்கிள். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு கரெக்டா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு கரெக்டுங்களா? அங்கிள் வெறும் பி தானே? இல்ல இல்ல, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் தான். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கு பாருங்க. பியோட வேல்யூ மைனஸ் தானே. b equal to ஆமாம் minus 55 and c equal to 750 and a ஓட வேல்யூ 1. கரெக்ட் தான் போடு. அங்கிள் ஃபர்ஸ்ட் இதுல வந்து 40 அங்கிள். செகண்ட் இதுல வந்து 15 அங்கிள். செகண்ட் இதில் வந்து 15. ஓகே, இது எவ்வளோ கிடைக்குது? 55 மைனஸ் 25னா 55னா 50 30 30னா 15 வருதா? ஆமாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு தெரியுதா? ரூட் போடாமல் போட்டுட்டு இருக்கிறோம். ரூட் போட்டால் 5 தானே வரும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ரூட் போடணும் இல்லை. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வெறும் 5 வச்சு தான் போடணும். அதான் என்னடா தப்பா இருக்குதுன்னு பார்த்தேன். அப்போ 16 எவ்வளோ கிடைக்கும்? 30 வரும். 30 வரும். இது எவ்வளோ கிடைக்கும்? 5 போச்சுன்னா 15னா 25 வரும். ஓகே, 25. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ரூட் கண்டுபிடிச்சு போடணும். அதை போடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ 30 ஆர் 25 டாய்ஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக இதாகும். சரிங்களா? அங்கிள் இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அங்கிள்? 30 ஆர் 25? 30 ஆர் 25. எக்ஸ் ஈக்குவல் டு 30 டாய்ஸ் ஆர் 25 டாய்ஸ். ரெண்டு ரெண்டு ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட். சரி கரெக்டாமா? ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க. ஸோ அடுத்த கொஸ்டின். Attitude of the right triangles. Right triangles 7 centimeter less. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க.
ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. சரி. சரி, ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும். அவன் என்ன சொல்றான்னு அனலைஸ் பண்ணுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ட்டான். ரைட் ட்ரையாங்கிள்ட்டான். அப்போ ரைட் ஆங்கிள் இது 90 டிகிரி. ஓகே. சரி. எப்பயுமே உங்களுக்கு ஒன்று தெரியும், ஹைப்போதெனியூஸ் எப்பயும் பிக்கஸ்ட் சைடு. ஓகே. ஆமா. எப்பயுமே பிக்கஸ்ட் சைடு எது? ஹைப்போதெனியூஸ் தான். சரிங்க. ஹைப்போதெனியூஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லங்க. If the hypotenuse is எவ்வளோ சொல்லிட்டாங்க? 13 சென்டிமீட்டருங்க. அப்போ 13. 13 சென்டிமீட்டர். இப்போ இன்னொன்று சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? ஆப்டிடியூட். ஹைட் வந்து ஆப்டிடியூட் ஹைட். ஹைட் எப்பயுமே இருக்கும், பர்பண்டிகுலர் சைடு தான் ஹைட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்போ இப்போ எதை எழுதுவீங்க? இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் அந்த ட்ரையாங்கிள் நோட் பண்ணீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சது. இந்த ரைட்டுக்கு நோட் பண்ணுங்க என்ன வரும்? Altitude of a right angle triangle is 7 less than its base. அங்கிள் ஹைட் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம் அங்கிள். பேஸ் வந்து இதுன்னு வச்சு ஒய்னு வச்சுக்கலாம். லெஸ் தென் எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணுங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் லெஸ் தேன் அங்கிள் மைன் see altitude of a right triangle is 7 less than its base. Uncle x is equal to y minus 7. X equal to y minus 7. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? இது y minus 7. இது வந்து என்ன கிடைக்கும்? Y. ஒய்யா பேஸ் வந்து ஒய். Uncle அவ்வளோதான். ஆ ஓகேங்களா? ஆமா. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஆ இதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஹைப்போதெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஓகே கரெக்டுங்களா? ப்ளஸ் ஓகே அங்கிள். அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். அட்ஜசன்ட்ங்கிறது பேஸு. அட்ஜசன்ட்ங்கிறது பேஸு. அப்போ ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஆமா. சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 49 மைனஸ் 169 ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ஆமாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. 2y ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் 14y ப்ளஸ் ப்ளஸ் வராது, மைனஸ்ல தான் வரும். மைனஸ்ல போட்டா 169 49 120 வரும். 120 2ஆல் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7y மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்படி போட்டால் மைனஸ் இருக்கு. 49 மைனஸ் 240 240 1 19 அங்கிள் 191 வருதாங்க எல்லாமே முடிச்சிட்டிங்களா? அங்கிள். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டாங்க. இப்போ என்ன கிடைக்குது? இது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. 2y ஸ்கொயர் இது எவ்வளோ வந்து 2y ஸ்கொயர் மைனஸ் 14y. 14y ஆமாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைச்சதுப்பா? 40 120 120 plus ஆமாங்க. 120 equal to 0. இதை 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் 7y plus 60 equal to 0. கரெக்டுங்களா? ஆமாங்க. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac போடுறீங்க. அப்போ 49 மைனஸ் மைனஸ் 240 240 வருது. அப்போ நெகட்டிவ்ல வருது. நெகட்டிவ் நாட் பாசிபிள் தான். ஆமாங்க. நெகட்டிவ்ல வரக்கூடாது. அங்கிள் அப்போ அங்கிள் இது 60 மைனஸ் 60 தானே அங்கிள் வரும். ப்ளஸ் 60 எப்படி ஆமா இருக்கும்? ஆமா நான் மாத்தி போட்டேன்ல. இது பிளஸ் இது இல்லையே. அப்ப ஆட் தான் பண்ணணும். என்னமோ மிஸ்டேக் ஆகி செக் பண்ணு. y ஸ்கொயர் அங்கிள் இல்ல அங்கிள் 2y ஸ்கொயர் மைனஸ் 14y மைனஸ் 120 அங்கிள். மைனஸ் 120 அதான் கேட்குறேன். மைனஸ் 120.
ஓகே, இப்போ கரெக்ட். அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7 மைனஸ் 16 வரும் அங்கிள். மைனஸ் 16 ப்ளஸ் ப்ளஸ் 240 கரெக்டுங்களா? அப்புறம் 289 அங்கிள் 17 அங்கிள். டூ ரூட் எயிட்டி 17. நைன் அவ்வளோதான் கண்ணு. அப்போ ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா 289 வந்து 17. இது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ. ஆமா அங்கிள். இப்போ இப்போ அதுல போட்டா y ஈக்குவல் என்ன இருக்கும்? மைனஸ் பி. மைனஸ் பின்னா ப்ளஸ் 14. 14 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17. அப்போ 17 டிவைட் பை 2 ஆமா இங்க 14 மைனஸ் 17 by 2. 30 அங்கிள் என்ன அங்கிள் 31 by 2 கமா 3 by 2. அப்போ 14 மைனஸ் 17 வரும். இதை எடுத்துக்கூடாதுல்ல? 14 மைனஸ் 17 எடுத்துக்கூடாதுல்ல? 14 மைனஸ் ஆமா 17 நெகட்டிவ் வேல்யூ வந்துரும்ல? ஆமா நெகட்டிவ் வேல்யூ அங்கிள். அது ஃபர்ஸ்ட் ஒன் போட்டா 31 by 2ன்னு வருது. 31 பை 2ன்னு வருது. எங்கேயாச்சும் மிஸ்டேக் மட்டும் ஆகிதான் செக் பண்ணு. y ஸ்கொயர் நான் பாக்குறேன் uncle. மைனஸ் 2 இன்ட்டு 7 தானே? மைனஸ் 2 இன்ட்டு 7 14 தானே? ஓ, நம்ம இது எடுத்துக்கொண்டோம். 7 எடுத்துக்கணும்ல, நம்பர் மாற்றி எடுத்துக்கிறோம். இதுதானே எடுக்கணும். இங்கே எடுக்காம நான் அதை எடுத்துக்கிறேன் பாரு. இது 7 கண்ணு. இது 7. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 7, சியோட வேல்யூ மைனஸ் 16. நம்ம மேலே பார்த்து பேசிட்டு இருக்கோம். கீழே தானே 7 தானே இருக்குது. ஆமா 7 தான்டா இருக்குது. 7 தான் uncle. பார்க்கணும். அப்படின்னா அது 5 uncle. y is equal to 5 uncle. 30 34 divided by 2 கண்ணு. 34 divided by 2 எவ்வளவு? 17. 24 24 divided by 2. 24 ஆமா divided by uncle 2 வந்து 12 12 தானே? 12. 12. ஆமா uncle. ஆமா இது நெகட்டிவ் வருது, நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா அப்படின்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y ஓட வேல்யூ y யாருன்னு எடுத்தீங்க? 8 y பேஸ் uncle. பேஸ் பேஸா? அப்ப பேஸ் வந்து 12 அண்ட் ஹைட் வந்து எவ்வளவு கிடைக்க போகுது? uncle 169 மைனஸ் 169 இல்ல. 124. இங்க பார்க்கணும். இங்க பாருங்க y மைனஸ் 7. y மைனஸ் 7 5 வரும். சரிங்களா? ஓ y ஓட வேல்யூ uncle அந்த அதுவும் பண்ணலாம் uncle. 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைட். ஓ, அங்க போட்டு போலாங்கறியா? சரி, அதை போட்டு அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். சரியா? அதுல போட்டால் 5 தான் uncle. 5 தான் வரும். அப்ப ஹைட் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் 25. சென்டிமீட்டர் போட்டுங்க. கடைசியா முடிக்கும் போது 12 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். சரிங்களா? சரி சரி ஓகேங்களா? ஓகே. சரி, வேற என்ன கண்ணு வேணும்? சூப்பர். சரி, இப்போ இதோட முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரி.